தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். எல்லாரும் பைபிள் பிலிப்பியருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 2:6 வாசிங்க. எல்லாருமே பைபிள் எடுக்கணும். கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து தான் ஆகணும். எல்லாரும் எடுங்க, இப்ப வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார். நிறைய பேர் இப்ப நிறைய கள்ள உபதேசம் வரும். இயேசு கிறிஸ்து சாதாரண தேவதூதன், யெகோவா விட்னஸ், நிறைய பேரு விசுவாசிகளை கலக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய மெட்ராஸ் போன்ற இடங்கள்ல இருந்து பொய் உபதேசங்கள் கிளம்பி நிறைய வருது. இயேசு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவம் செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் பேய்கள் சபைகளை பாழாக்கிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன். சொல்லுங்க ஆமென். இதுல கேள்வி கேட்டு மாண்டு கெட்டு போனவங்க ரொம்ப பேர் இஸ்லாமியர்கள் முரண்படுகிறார்கள். நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க, குமாரன் அவருக்கு பிறக்கவும் இல்லை, அவருக்கு பெறப்படவும் இல்லை, ஆயி உயின்னு. அது ஒரு நாளைக்கு வேத பாடம் உங்களுக்கு எடுக்கிறேன், அது வேற. சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துவை மறுதலிக்கிறது தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவை மறுதலிக்கிறது அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவின் மூலமாய் தான் பிதாவின் இடத்துல சேர முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் பிதாவே என் ஜெபத்தை கேளுன்னு சொல்ல முடியும். மனுஷனுக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதுல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு பின்பு 700 ஆண்டுகளுக்கு பின்பு தோன்றினது இஸ்லாம் மார்க்கம். அவர்கள் அது பல விதங்கள், அதை நம்ம விளக்கி சொல்றதுக்கு இப்ப நேரம் பத்தாது. ஆக கிறிஸ்து இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்ல, கிறிஸ்து இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்ல, கிறிஸ்து இல்லாவிட்டால் ஒரு மனுஷனுக்கு பரலோகம் இல்ல, அவருடைய இரத்தத்தினால மன்னிக்கப்படாவிட்டால் ஒரு மனிதனுக்கு மீட்பு இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவில் வேரூன்றி சத்தியத்துல விசுவாசம் வைத்து நம்ம வளரணும். கடைசி காலத்துல மனுஷனை கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு பெரிய ஆயுதம் கள்ள உபதேசம். பிசாசத்தான் வச்சிருக்கிற மக்களுக்கு தெரியாது. பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அது பரலோகத்துக்கு போகும்போது உனக்கு புரியும். சிலர் விளங்காம கேட்பாங்க, அப்பா உங்களுக்கு 3 கடவுளா 1 கடவுளா? எங்களுக்கு கடவுள் சொன்ன வார்த்தை சத்தியத்தை நாங்க விசுவாசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். சீடர்களாகத்தான் செய்தாங்க. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது தெரியும், பரலோகத்துல நுழையும் போது அவருடைய முழு மகிமையை நீ காணலாம். இப்ப கடவுளுடைய வார்த்தை அப்படியே விசுவாசம். ஒரு தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரர் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். கேள்வி பண்ணக்கூடிய இன்னைக்கு நிறைய கூட்டம், நிறைய வெளிநாட்டு நிறைய கூட்டம் வருது. சபைகளை பாழாக்குறது அவருடைய நோக்கமே. பெரிய படித்தவர்கள், பெரிய பெரிய படிப்பு, ஆங்கிலமா பிச்சு உதர்வா, பாஸ்டர்களே மடக்கி கேள்வி கேட்பா. பூரா உள்ள இருக்கிற நூத்துக்கணக்கான பேய்கள் அவனுக்குள்ள இருக்கு. சபை மக்களுக்குள்ள விசுவாசத்தை கெடுத்து அவர்களை பாவிகளை அலைய வைக்கிறதுக்கு நிறைய கூட்டம் கிளம்பி இருக்கு. ஆகவேதான் ஆண்டவர் சபையை, தேவனுடைய சபையை ஸ்ட்ராங்கா தூணா வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அங்க கர்த்தர் ஒரு மேய்ப்பனை நியமித்து இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சபையில ஒரு வியாதிப்பட்டால் சபையில மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்கட்டும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சபையை, மனமாட்டி சபையை தூக்கத்தான் தேவன் வருகிறார். ரோட்ல பாவி எடுக்கிறதுக்கு அவர் ரகசிய வருகை வரல. புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சத்தியத்தை விட்டுட்டு ஆடல் பாடல் நிறைய கோஷ்டி கிளம்புது. சத்தியம் வேண்டாம், ஆடல் பாடல் அலையுது. அது பரலோகத்துக்கு எடுக்கப்படுமான்னு சொல்ல முடியாது. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக்கொள்ள, ஒருத்தரை விட்டுட்டு போவேன். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் விடப்படுவான். திரிகை அறப்பான் 2 பேர். எந்திரம் 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். தேவனுடைய சத்தியத்துல, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, உத்தமத்துல, ஜெபத்துல தேவனுக்காக நாம் பரிசுத்த மனவாட்டியா இருக்கணும். புருஷன் வெளிநாட்டுல வேலை செய்கிறான், கண்ணீரோடு கஷ்டப்படுகிறான். யோசித்து பாருங்க, வெளிநாட்டுல மனைவி பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி வேலை செய்யறான். அல்லது ராணுவத்துல ஒரு வீரன் இருக்கிறான், மனைவி இங்க மனம் போன போக்குல அலைஞ்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறோம். அது பிரியப்படுவானா, அருவாவை தீக்கிட்டு தான் வருவேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல செய்தி வரும், இவ்வளவு பணம் அனுப்புறேன், நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அருவாவோட தான் இறங்குவார். நான் உள்ளதான் சொல்றேன், நியூஸ் பேப்பர்ல வர்ற செய்தியை. கிறிஸ்துவாகிய மணவாளன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். கேக்குதா? சொல்லுங்க ஆமென். மணவாளன் கிறிஸ்து வரும்போது மணவாட்டி பரிசுத்தமா இருக்கணும், மணவாளனுக்காக காத்திருக்கணும். காத்திருந்தவர்கள் மணவாளனோடு பிரவேசித்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எண்ணெயோட விளக்கோட புத்தியுள்ள கன்னிகையாக காத்திருந்தவர்கள் மணவாளனோட பிரவேசித்தார்கள். மணவாளன் மணவாட்டி தேடி வந்தார், மணவாளனுக்காக மணவாட்டி காத்திருந்தார். ஒரு மகிமை, அதைத்தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். சொல்லுங்க ஆமென். ரோட்ல போறது வர்றது உருள்றதெல்லாம் கூப்பிடுறதுக்காக கிறிஸ்து வரல. என்னுடைய வேதம் அப்படி சொல்லல.
தேவனுடைய ரகசிய வருகையில மனமாட்டி ஆகிய பரிசுத்த சபையை எடுக்கத்தான் அவர் வருகிறார். சொல்லுங்க ஆமே. ஆகவே கள்ள உபதேசத்துல சாய்ந்து கெட்டு போக கூடாது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், பிலிப்பியருடைய புத்தகம் வாசிங்க, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா தான் இருக்கிறாரு. வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனுக்கு சமமானவர். அவர் தேவ தூதன் அல்ல, தேவனுக்கு சமமானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரனாகிய இயேசு வார்த்தையா இருந்தார். மனுஷனை மீட்கிறதுக்காக சரீர அவதாரம் எடுத்தார். அவதாரம் சொன்னா கூட தப்பு. கிறிஸ்து மனுவானார், மனுஷ குமாரன் ஆனார். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனிதன் ஆனார். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நம்ம வாசித்து சத்தியத்தை நம்ம கண்டுதான் ஜெபிக்கணும். அந்த வாசித்து முடிப்போம். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையடித்த பொருள் போல எண்ணாமல், அவருடைய தாழ்மை எங்க சொல்றார். தேவனுக்கு சமமா தான் இருக்கிறார். எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல ரெண்டு சமமான ஆபீசரை டீப்ரமோட் பண்ணு ஒத்துக்கிறாங்களா பார்ப்போம். ரெண்டு முக்கிய பதவியில இருக்கிறவங்க பதவி உயர்வு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. டீப்ரமோட் பண்ணி இவருக்கு கீழே நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்க, அவர் டிரான்ஸ்பர் வாங்க இல்லைன்னா போய்ப்பாரு. ரெண்டு பேரும் ரெண்டு டிஎஸ்பிய கரெக்டா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க முடியாது. ஆனா ஆண்டவர் மனுஷனை ரட்சிப்பதற்காக சமமாய் இருப்பதை கொள்ளையடித்த பொருள் போல அவர் எண்ணாமல், வாசிங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. கிறிஸ்தவம் அதுதான். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம். இன்னொரு வசதியான இடத்துல கூட பிறக்கல. அவர் பிறக்கிறதுக்கு யாருமே இடம் கொடுக்கலங்க. சத்திரத்துல இருக்க இடம் கேட்கறாங்க, கிடைக்கல. யோசிச்சு பாருங்க. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. பிரசவிக்கணும், பிரசவ நேரம் வந்துருச்சு, பிள்ளைய பிரசவிக்கணும், சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்றாங்க. சத்திரத்துல கூட இடம் கிடைக்கல அவருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கு? கிறிஸ்துவின் அன்பு அதுதான். நாம் ஏன் தேவனை உள்ள முருக ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு சொல்லுகிறோம்? சொல்லுங்க ஆமே. சொல்லுங்க ஆமே. வாடகை வீட்டுக்கு போனா கூட வெட்டிட்டு இருக்கா, தண்ணி வருதா, 1000 கேள்வி கேட்கிறோம். கொடுக்கறது 1000 ரூபாய் இருந்தாலும் 1000 கேள்வி கேட்போம். அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். அவரை பிரசவ வைக்கிறதுக்கு அங்க இடம் கிடையாது. சத்திரத்திலே இடம் இல்லை. இதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டார். நம்ம ஒரு சின்ன கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சத்திரத்துக்கு போனா அங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறார். மாட்டு கொட்டையில முன்னணியில இன்னும் ஒரு ஓரத்துல ஒரு துணி இருக்கு, அதை பிறக்கிறார் தேவனுடைய குமாரன். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பு தியாகத்தின் உச்சகட்டம். சொல்லுங்க ஆமே. கொஞ்சம் வசதி வந்துட்டா நம்ம இறங்க முடியுதா? ஏன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என் குடும்பம் எவ்வளவு பெருசு, நெஞ்சு அப்படி பிச்சுக்கிட்டு போகுது மேல. என் வீட்டை பாரு, என் பிள்ளையெல்லாம் படிப்ப பாரு, நீ நானும் சமமா. பேய் நம்மளை என்ன பாடுபடுத்துது? எல்லாரையும் சேர்த்து என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நானும் நீனுமா சமம், நானும் நீனும் ஒன்னா உட்கார அளவுக்கு இருக்கும். நான் எவ்வளவு தூரத்துல இருக்கேன், நீ எவ்வளவு தூரத்துல இருக்கு. சொல்லுங்க ஆமே. முழுசா பேய், கொஞ்சம் பேய் இல்ல, முழு பேய் அது. ஆண்டவர் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இட் வாஸ் a real Christmas. மனுஷர் சாயலானார். சொல்லுங்க ஆமே. மனுஷர் சாயலானார். அப்புறம் சிலுவை பரியந்தம். சிலுவைங்கிறது மகா கொடூர குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. சீக்கிரம் வாசித்து முடிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தினார். அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எந்த இடத்திலும் தன்னை அவர் உயர்த்தவே இல்லை. கவனிக்கலாம். சொல்லுங்க ஆமே. சில இடங்கள் இந்த கள்ளக்காரங்க, கள்ள உபதேசக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிளை கொண்டு வந்து பாரு, பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லை. ஒருவன் வந்து கேட்பான், இதெல்லாம் இந்த கள்ள உபதேசக்காரங்க சொல்ற வேலை. நல்ல போதகரை நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் ஒருத்தன் கேட்பான். அவர் ஒரு வக்கீல், நியாயாதிபதி, நியாய சாஸ்திரின்னா வக்கீல். இப்ப உள்ள வக்கீல் மாதிரி வச்சுக்கணும். வக்கீல் எப்போதுமே அது பொய் சொல்லி பழக்கப்பட்டதால இப்படித்தான் கேட்கும். அப்ப அவரை சோதிக்கும்படின்னு வசனம் சொல்லுது. அவரை சோதிக்கிறதுக்காக, மனம் திரும்புறதுக்காக கேட்கல. அவரை சோதிக்கும்படி நல்ல போதகரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும். அப்ப அவர் சொல்றாரு, தகப்பன தாயக்கான பண்ணு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன். சொல்லுங்காம எல்லாம் கை கொண்டிருக்கிறேங்க. சொல்லுங்காமே. அதுக்கு முன்னாடி சொல்ற, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. வசனம் இருக்கா? பைபிள் படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி சொல்றாரா? பைபிளை திருப்பின நேரம் இல்லை. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. இதா ஒருவர் தவிர வேற யாரும். கரெக்டா முஸ்லீமும் இதை காட்டுவாங்க. எல்லா கள்ள உபதேசக்காரன் யெகோவா விட்னஸ் அவ்வளவு பேய் கூட்டமும் அதை கொண்டு வந்து காட்டும். நம்ம பைபிளே படிக்காத அரை கா கிறிஸ்தவர்கள்,
1ஆம் கிளாஸ் கிறிஸ்தவர்கள் காலம் பூரா இருக்கும், பைபிள் படிக்காது. ஃபுல்லா ரோட்ல அலையும், நியூஸ் பார்க்கும், டிவி பார்க்கும், ஃபேஸ்புக் நோண்டும், கண்ட வேலையும் செய்யும், பைபிளை படிச்சிருக்காரு. அந்த மாதிரி கேசுகள். ஆமா, இயேசுவே சொல்றாருல, பிதாவை தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லை. அப்ப இயேசு ஒத்துக்கிறாருலன்னு நான் சொல்றோம். தானும் நல்லவர் இல்லைன்னு அவர் ஒத்துக்கிட்டாருல. இப்படி எல்லாம் கூட்டம் கிளம்பி இருக்கு. அதுதான் சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்லுவது, மனுஷர் சாயலானால் ஒரு இடத்துல கூட தன்னை உயர்த்தல. அடிமை ரூபம் எடுத்தார், சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். சொல்லுங்க ஆமென். சிலுவையில ஜீவனை விடுற வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். பேய் இயேசுங்கிற பேரை உலகம் பூரா கேட்டா விசுவாசித்து நடுங்குது. வசனம் அப்படி சொல்லுது, பேய்கள் விசுவாசித்து நடுங்குது. பேய்கள் மனம் திரும்பல, பேய்கள் வசனக்கார், பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குது. ஏன்னா தெரியும், ஒரு நாள் அவர் தான் நியாயம் தீர்க்க போறார். முழு நரகத்துல தள்ளி பூட்டி சாவி எடுக்க போறவர் அவர் தான். நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரம் தேவகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குது. வேதம் அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென்.